ஆண்டவரும் இரட்சகருமானே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு முயற்சி செய்யுங்கள். 1 தீமோத்தேயு 4:7 சொல்கிறது, தேவ பக்திக்கேதுவான முயற்சி பண்ணு. உலக பிரகாரமான முயற்சியும் உண்டு. பிரசங்கி 2:11. தேவ பக்திக்கேதுவான முயற்சியும் உண்டு. 1 தீமோத்தேயு 4:7. சரீர பிரகாரமான முயற்சியும் உண்டு. 1 தீமோத்தேயு 4:8. விசுவாசத்தோடு கூட உள்ள முயற்சியும் உண்டு. யாக்கோபு 2:22. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்பதால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ பக்திக்கேதுவான முயற்சி பண்ணு என்று எழுதுகிறார். எனவே தேவ பக்தியுடன் கூடிய முயற்சியே எல்லாவற்றுக்கும் மேலானது. அநேக வாலிபர்கள் வந்து, ஐயா, எங்களால் பக்தியுடன் வாழ முடியவில்லை, மாம்ச இச்சையிலே விழுந்து விடுகிறோம், கண்களின் இச்சையினால் ஜெயமில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்வாய் இருக்கிறது என்று அறுத்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையாய் தேவ பக்திக்காக முயற்சிக்கும் போது, அதற்காக வேதம் வாசித்து ஜெபித்து தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளும்போது பரிசுத்த வாழ்க்கையும் ஜெயமுள்ள வாழ்க்கையும் சாத்தியமாகிறது. முயற்சி பண்ண வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அந்த முயற்சியை ஆசீர்வாதமாக்கி செம்மையான பாதையிலே நடத்த வேண்டியது ஆவியானவருடைய கடமை. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது பழமொழி. முயற்சியுடையவர்கள் முன்னேறுகிறார்கள். முயற்சி இல்லாதவர்கள் பாசி படிந்த குளம் போல் ஆகிவிடுகிறார்கள். பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் மாணவர்கள் முயற்சியுடன் படிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டுமானால் தகப்பனும் தாயும் ஜெபத்துடன் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சிலர் முயற்சி செய்யாமல் தன்னுடைய துரதிர்ஷ்டத்தினால் ஒன்றுமே நடக்கவில்லை என்றும் கடவுள் கண் திறந்து பார்க்கவில்லை என்றும் முறுமுறுத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் ஒன்றும் கைகூடி வருவதில்லை. ஜெபித்து உழைத்து முயற்சிக்கும் போது கர்த்தரும் உங்களுக்கு அனுகூலமாக நிற்பார். ஆனால் சோம்பேறிகளுக்கு அவர் உதவுவதே இல்லை. உலக பிரகாரமான விஞ்ஞானிகள் எவ்வளவோ முயற்சியோடு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறார்கள். விஞ்ஞானியான தாமஸ் ஆல்வா எடிசன் நல்ல ஒரு கிறிஸ்தவர். ஜெபத்தோடு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க இரவும் பகலும் முயற்சித்தார். அவர் கண்டுபிடித்த மின்சார பல்பு இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒளி கொடுக்கிறது, பிரகாசத்தை கொண்டு வருகிறது. இவருடைய கண்டுபிடிப்புகளில் ஒன்று கூட முதல் முயற்சியிலேயே கிடைத்தது என்று சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் சோர்வடையாமல் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டிருந்ததின் விளைவாக நூற்றுக்கணக்கான புதிய கண்டுபிடிப்புகளை அவர் உலகுக்கு அறிமுகம் செய்தார். ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் முதலாவதாக தயாரித்த விமானம் சில அடிகள் தூரம்தான் உயர பறந்தது. பின்பு அதிலுள்ள தவறுகளை திருத்தி புதியவற்றை சேர்த்து ஆயிரக்கணக்கான முயற்சிகளை மேற்கொண்டு கடைசியில் வெற்றி சிறந்தார்கள். மனித முயற்சியினால் இன்றைக்கு எத்தனையோ விதமான விமானங்கள் ஆகாய மண்டலத்திலே பறப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தினை அடைவதற்கு நாமும் நமக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். இன்றைய நினைவிற்கு யாக்கோபு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 7 மற்றும் 8ஆம் அதிகாரங்கள், மாலை எபேசியர் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
தேவ முயற்சியினால் முயற்சி செய்யுங்கள், விசுவாசத்தோடு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.